ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் நியர் சைனாக்கு பக்கத்தில் இருக்கோம். நம்ம செம்ம ட்ராப் ஆகிடுச்சு வெதர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி இருக்குது வியூ பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கே ரைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேங்காங் ட்சோ அப்படின்னு, அதாவது பேங்காங் லேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பேங்காங் ட்சோ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 270 கிலோமீட்டர்ஸ் வருது. 6 to 7 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேங்காங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான லேக் இருக்குது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, லைக் 3 Idiots மூவியில், நண்பன் மூவி, அதான் நம்ம தளபதி நடித்த மூவியில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன டஃப் ரோட். ஸோ இது கொஞ்சம் பார்த்து தான் போகணும், ஏன்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ், ஸோ இதனால தான் சொன்னேன், இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பின்னாடி உட்காந்துருக்கவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சின்ன ஜர்க் கொடுத்தா கூட பாருங்கள். ஸோ அங்கே கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடி 2000 அடிலாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதில்ல. லடாக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 15000 அடி 26 அடியில் நம்ம வந்து மேலே போயிட்டுருப்போம். ஸோ ஒரு சின்ன ஜர்க்கு போதும் நம்மளுடைய மிஸ் ஆகி எல்லாமே கதையை மாறுறதுக்கு. ஸோ நான் தான் சொல்கிறேன், லடாக் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நீங்கள் வந்து தப்பாக வந்து இந்த இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கிரிஞ்சியாக வந்து நிறையா பேர் வந்து கைட் பண்ணுவாங்க. இட்ஸ் நோ லைக் யூ கேன் டேக் எனி திங். அதனால தான் இதை தப்பாக கைட் பண்ணுறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இல்லை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸும் ஆகாதீங்க யாரையும் பார்த்து. ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே ட்ராவல் பண்ணணும், கண்டிப்பாக எல்லாருமே ரைட் பண்ணணும். அதுதான் நம்மளோட நோக்கமும் கூட. பட் லைஃப் இஸ் ப்ரீஷியஸ். சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. இது பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பியாக இருக்குது பாருங்கள். நான் வண்டியை ஓட்டவே இல்லை, லைக் ஐம் ஹேண்டிலிங் இட், அவ்வளோதான். ஸோ இப்போ என் கூட வந்து பிள்ளைனா இருக்கவங்க பார்த்திங்கன்னா என்னோடய வண்டி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கூல். ஸோ பயப்பட மாட்டாங்க. ஸோ நான் தெளிவாக சொல்லிடுவேன், லைக் ஐ வில் டிரைவ் ஒன்லி லைக் திஸ் அப்படி இப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, கூல். ஆனால் பாஸ் இங்கே தான் பாஸ் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் நீங்கள் வந்து பார்க்க முடியும். எவ்ரி 5-10 மினிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, சொல்ல முடியாது. நீங்கள் அன்றைக்கி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் வந்து நான் 4 டிஃப்ரெண்ட் இதை பார்க்குறேன். செம்ம சன்னி காலையில், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செம்ம ரெய்னி, கொஞ்சம் தூரம் போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்னோவி. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். அண்ட் காலையில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9 o'clock வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் வந்து ஒரு மணி நேரம் பிரேக் இருந்துச்சு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து நம்ம வந்து பக்கத்தில் ஒரு மானஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு, ஒரு புத்தரோட மானஸ்ட்ரி. அங்கே போயிட்டு நம்ம வந்து சின்ன சின்னதாக சைட் சீயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம். அந்த மானஸ்ட்ரியோட வீடியோ நான் வந்து இதில் போட்டு விடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு ரைடு தான் ப்ரோ. பிகாஸ் எனக்கு என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெய்னி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது ரஃப் வெதர் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு நேற்று நைட்டே வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்கோம். வா ஆக்சுவலாக அவங்க வந்து ஸ்டண்ட்லாம் பண்ணல, நிறைய பேருக்கு வந்து பேக் பெயின் வரும். ஸோ பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்லில் வந்து நம்ம ஓட்டுவோம் இல்லையா, அட்வென்ச்சர் பைக்ஸ், அந்த மாதிரி ஓட்டும் போது இந்த மாதிரி ஓட்டலாம். இது வந்து தப்பு கிடையாது, இது வந்து இதெல்லாம் கிடையாது. நானே சம்டைம்ஸ் நான் ஓட்டுவேன். பார்த்திங்கன்னா வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு, ரீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம போய் ஆகணும். அண்ட் ரெயின் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லேண்ட்ஸ்லைடுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, நம்ம முன்னாடி ஏதோ ஒரு வண்டி வருது. என்ன வண்டி அது? ஐ திங்க் எனக்கு சரியாக தெரியல, என்னால் பார்க்க முடியல. இங்கே வந்து நீங்கள் புதுசாக லடாக் வரீங்க, இல்லை வந்து எந்த ஒரு கோல்ட் பிளேசஸ்க்கு போகிறதா இருந்தாலும் ஓகே, ஒரு சின்ன
ஓகே, ஸோ கோல்டர் பிளேசஸ்க்கு போகிறதா இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் குடிக்காதீங்க. அங்கே இருக்க லோக்கல் வாட்டர் நீங்கள் வந்து குடிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கோல்டு வராது, உங்கள் பாடி வந்து சீக்கிரமாக அடாப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் இது வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணேன். ஸோ சயின்டிஃபிக்கலாக எல்லாம் ப்ரூவ் பண்ணல இந்த மாதிரி விஷயங்களை, பட் எனக்கு வந்து இது ஒர்க் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:30 இருக்கும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 hours போகும்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ஸோ. ஓகே, ஸ்மூத்தான மூவ், போயிடலாம் தான் நினைக்கிறேன். சாஃப்டாக போனால் போயிடலாம். ஐ டிட் திஸ். கூலாக ஹேண்டில் பண்ணணும், பேனிக் ஆகக்கூடாது. கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும். எஸ், almost done. Okay, it was a clear pass. We did it clearly. ஸோ இந்த பாஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. லைக் நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டணும், அவ்வளோதான். பட் என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்த வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் வந்து ஒரு டைம் 2 டைம் ஸ்லிப் ஆக தான் செய்யும். பட் அதுக்காகலாம் நம்ம வந்து எதையும் ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் சேஃபாக நம்ம வந்து பண்ணணும். எதுவாக இருந்தோம் அவ்வளோதான். சேஃப் ஃபஸ்ட்டு விஷயம் சேஃப்டி, அதுக்கப்புறம் தான் எல்லாமே பிரதர்ஸ். ஓகே, எல்லாருமே நம்ம கூட ஸ்ரீநகர் வரப்போகிற பசங்க தான் இவங்க எல்லாருமே. ஆந்திரா கைஸ், தெலுங்கு கைஸ். ஆக்சுவலாக ஆல் வெயிட் பெட்டர் லேட். ஓகே, ஷூர். ஆக்சுவலாக நமக்கு இன்னொரு நல்ல ஒரு ட்ரையல் கிடச்சிருக்கு ஓட்டுறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் ஓட்டிகிட்டு வரேன். ரொம்ப தூரமாக அப்படி தான் ஓட்டிகிட்டு வரேன். தெரியுது உங்களுக்கு பின்னாடி? எஸ். ஓகே, இதுதான் பாஸ் என்ஜாய்மெண்ட். ஆக்சுவலாக கூலாக ரிலாக்ஸாக ஓட்டலாம், அவ்வளோதான். இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டேன் நான். Chill, I'm going. That's it. Presence of mind இருந்தா போதும். You can cross this. One of the biggest challenge நினைக்கிறேன் இந்த ரூட்ல. இது கண்டிப்பாக என்னால் முடியும். I will do this for sure. ஸ்கில் இருந்தால் we can do it. முடியலையா, just wait. இந்த சேலஞ்சை ஸ்மூத்தாக என்ஜாய் பண்ணி பண்ணுறோம் நம்ம. சூப்பரா. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குல்ல இந்த வியூ. உள்ளே போயிட்டு ஜாலியாக வெளியே வர மாதிரி. என்னென்னக்கா நைஸ். இந்த மஞ்சள்லாம் இருக்குல்ல, இதை தான் சொன்னேன். ஆக்சுவலாக வெரி ரேர். ஆக்சுவலாக இந்த மந்தில் வந்து ஸ்னோஃபால்லாம் நடக்கிறது ரொம்ப ரேரு. பட் நடந்துச்சு, நம்ம பார்த்துட்டோம். ஸ்னோஃபால் விழுறதை மட்டும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியலை. பிகாஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே ஒரு இடத்துல வந்து மழை செம ஹெவியாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக போகிறதுக்குள்ள அதையும் நம்ம கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ பெரிய கேம்ப் பார்த்தீங்களா, செம பெரிய கேம்பில்.
சேனா, இது வந்து போலீஸ். ஒரு ஸ்டூப்பாக இருக்குது. இது பார்த்தீங்களா, எல்லாம் வந்து இதை இப்படி போய்ட்டு ஒரு கிராஸ் பண்ணி அது போகிறாங்க. லைக் இது வந்து ஒரு பைக்கர்ஸ்க்கான வழக்கம் மாதிரி. வெரி குட் வே, குட் வைப்புக்காக. இங்கே வந்து லன்ச் பிரேக். ஓகே, லன்ச் பிரேக்காக இங்கே ஒரு ஸ்டாப். யூ ஷுட் ஸ்டாப் ஹியர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லஞ்ச் முடிச்சுட்டேன். லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் பேங்காங்க்கு பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர், 110 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. போயிடலாம்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. வெதர் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வருது. சில்னஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஃப்ரீஸ் ஆகுது கையெல்லாம். கைஸ், என்னாச்சுன்னா என்னால் ஒர்க்க முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது. தூக்கம் வருது, வேறு ஒன்றும் கிடையாது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி எல்லாமே வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போம் என்னால் போய் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல ரைடு. இல்லைனா எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இந்த மாதிரி மாஸ்டர்கிட்ட சொல்லி நம்மளோட பைக்கை வந்து வேறு ஒருத்தர் ரைட் பண்ண வச்சுட்டு நம்ம பின்னாடி உட்காந்துட்டு பிள்ளைங்க மாதிரி போக வேண்டியதுதான். அப்படி பண்ணக்கூடாதுன்னு இல்லை, முடியலன்னா கண்டிப்பாக அப்படி பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இந்த இடத்துலலாம் வெட்டி பந்தா சீன்லாம் கிடையாது. முடியலன்னா கிளம்பி போயிட்டே இருக்கணும். ரிஸ்க் எடுத்து நம்மளுடைய உயிர் இல்லாமல் மற்றவங்களோட உயிரும் எடுக்கிற மாதிரிலாம் எந்த வேலையும் பண்ணிடக்கூடாது. ஸோ பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம ஹெல்ப்புக்கு கூட்டுற வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. நானும் எவ்வளோ என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ப்ரோ. என்னால் சுத்தமாக முடியல. நான் அதை உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தால் கொஞ்சமாவது லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். தாளாடுற மாதிரி இருக்குன்னு தூங்கிடுவேன். ஓகே, நோ. ஸோ இன்னும் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் தான் இருக்குது. நமக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. பார்ப்போம். ஐ திங்க் யூ கேன் சி த டெசர்ட் மாதிரியான ஒரு ரிவர் போயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம்லாம். ஸோ அங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக தெரியும் பாருங்கள். எங்கேயோ ஒரு மார்ஸ்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை நான் ஃபஸ்ட் டேலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது புரியலன்னா தயவு செஞ்சு போய்ட்டு மார்ஸோடைய ஃபோட்டோ ஆச்சு இமேஜ் ஆச்சு ஒரு எடுத்து பாருங்க. அதே மாதிரி தான் இருக்குது இது. ஆக்சுவலாக வந்து நம்ம பேங்காங்குள்ளே வந்துட்டோமா என்னன்னு எனக்கு தெரியல. இது பேங்காங் லேக்கோடைய ஃபஸ்ட்டு வியூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே ப்ரோஹிபிட்டட் பாருங்கள், ப்ரோஹிபிட்டட் ஏரியான்னு தான் போட்டிருக்கு. ஆக்சுவலாக புரியல என்னென்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் தெரியும். நம்ம பேங்காங்குள்ளே வந்துட்டோமா, இதுதான் பேங்காங்கா அப்படின்னு நமக்கு தெரியல கைஸ். இப்போ தான் விசாரித்தேன். ஆக்சுவலாக நான் வந்து பேங்காங்குள்ளே வந்துட்டோம். இது பேங்காங் லேக் தான். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் நியர் சைனாக்கு பக்கத்தில் இருக்கோம். நம்ம செம்ம ட்ராப் ஆகிடுச்சு வெதர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி இருக்குது வியூ பாருங்கள். ஒரு நல்ல கலர், அது ஒரு மூணு கலர் தெரியும்னு நினைக்கிறேன். லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, ஒயிட்ஸு. இது பாருங்க பா, நேச்சர் தானுங்க இல்லை. ஒரு நல்ல மஞ்சள் வெயில் மாலை. எஸ், சி ஹவு இஸ் இட். ஆக்சுவலாக மழை பேஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக டெட் ஸ்லோன்னு சொல்லக்கூடிய அதில் போய்கிட்டுருக்கேன். நான் வண்டியை ஓட்டல, போகிற வண்டியை பிரேக் அடித்து நிறுத்தி நிதானமாக்கி போய்கொண்டு இருக்கின்றேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தப்பான வழியில் வந்து டெட் எண்ட் இது பாருங்கள், இதோட முடியுது. தப்பாக வந்துட்டேன். ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைட் ஆன ஏரியா இது.
ஸோ கரெக்டான வழி கண்டுபிடிச்சி போகணும். யா கம் கம் கம். உட்காரா. ஓகே, கரெக்டான வழி கண்டுபிடிச்சிட்டோம். ஈஸியாக பண்ணிடலாம். இதெல்லாம் சப்பு மாதிரி நமக்கு. என்ன பாஸ் இப்படி ஒரு வழி வச்சுருக்கானுங்க. இல்லையே, இதுவே ஒரு தனி இது மாதிரி இருக்கு, ரைடு மாதிரி இருக்கு. பாருங்க பாஸ், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம இப்படியே வர வேண்டியதாக இருக்குன்னு. கொஞ்சம் தூரம்னா பரவாயில்ல, இப்படியே தான் போகணும் போல இருக்கு. ஓகே பாஸ், அவ்வளோதான் பாஸ். அது தெரியுது இல்லையா, அதுதான் பாங்கோங் லேக்கு. ஸோ நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், ரைடு வந்து முடிஞ்ச போது. நமக்கு லெஃப்டில் இருக்கிறது தான் வந்து பாங்கோங் லேக். ஸோ ரீச் பண்ணிட்டோம் டெஸ்டினேஷனு. நான் அங்கே போயிட்டு ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து மற்ற ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக செம்ம டைமிங்கில் ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம ரீச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாளைக்கு மார்னிங் போய்ட்டு நம்ம அந்த லேக்கை விசிட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ஐக்கான், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி விட்ருங்க. ஸோ ஈட், ஸ்லீப், ட்ராவல், ரிப்பீட். பாய்.